அம்மா கைவினை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு பஞ்சாபி சமோசா செய்யலாம். செய்முறையை பார்க்கலாம் வாங்க. சமோசா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் ஓமம், 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி, தேவையான உப்பு, நெய். சமோசா செய்கிறதுக்கு முதல்ல மாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல மைதா மாவு எடுத்துக்குவோம். அது கூட அந்த ரவை எடுத்துக்கலாம். அப்புறம் ஓமமும் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் ஊற்றின பிறகு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவை நல்லா மசாஜ் பண்ணலாம். மாவை இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் அது இருகலாக இப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதை மசாஜ் பண்ணி விட்டுடலாம். இப்படி ஒரு குழி பண்ணி அது நடுவில் ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். ஒரு 100 ml அளவு தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும். ஐஸ் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சால் தான் அது ஒரு டைட்டாக இருக்கும், நல்லா மாவு இருகலாக இருக்கும். மேலே பபிள்ஸ் எல்லாம் வராது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது. இந்த மாவை 5 நிமிஷம் நம்ம பிசையணும், நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியால் அதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல சோம்பு, ஜீரகம், மல்லி 3ஐயும் நம்ம பொடிச்சிக்கலாம். மல்லி ஜீரகம் பொடிச்சதை நம்ம இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அரைச்சிடலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சது எடுத்துடலாம் இந்த கிண்ணத்தில். ஃபில்லிங்ஸுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, 100 கிராம் பச்சை பட்டாணி. இந்த உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இந்த மல்லி, ஜீரகம், சோம்பு அரைச்சதை நம்ம போட்டு அந்த நெய்யில் கிண்டிடலாம். அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போடுவோம். பட்டாணியையும் போட்டுடலாம். அதோட கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி எப்படி கையில் வச்சு கசக்கி நம்ம அதை உள்ளே போடலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். சாட் மசாலாவையும் போட்டுடலாம். நம்ம அதை இந்த மேஷரை வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு அப்படியே துண்டு துண்டாக கிடக்குது. உருளைக்கிழங்கை ரொம்ப மேஷ் பண்ணணுங்கிறது இல்லை, ஓரளவு மேஷ் பண்ணால் போதும். மேஷ் பண்ணியாச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம்.
இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச மாவை நம்ம எடுத்து பார்க்கலாம். இனிமேல் இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்திக்கு மாவு விரிக்கிற மாதிரி விரிக்கணும். ஓவல் ஷேப்பில் விரிக்கணும். மாவை விரிக்கலாம். இப்படி ஓவல் ஷேப்பில் நம்ம அதை விரித்து வச்சுக்கிடணும். விரிச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி ஒரு தட்டில் ஈர துணியை வச்சு மூடி வச்சிடலாம். ஈர துணியை வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம விரிச்ச மாவை எடுத்து இதில் வந்து தண்ணியை இதில் போட்டுக்கலாம். அப்படியே விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒட்டணும். இப்படி கோனை கையில் வச்சுக்கலாம். ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு இதில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த சென்டருக்கு இதனால் நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த சென்டரையும் அதையும் சேர்த்து இப்படி ஒட்டிடலாம். இப்படி ஒட்டிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஒன்றும் வெளியே வராது. இப்படி மேலேயும் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். சமோசாவை இதில் ஃப்ரை பண்ணிடலாம். சமோசா ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். ஆயில் சூடானவுடனே இதை அதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டான்றதுக்காக கொஞ்சோண்டு மாவை போட்டு பார்க்குறேன். எண்ணெய் சூடாயாச்சு. இதை ஒன்றுனா போடலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம பிரட்டி விடலாம். இதை பிரட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் அது வேகணும். எழுந்திருச்சு. சமோசா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம அதை எடுத்துடலாம். சமோசா எல்லாம் எடுத்தாச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குது. சமோசா தக்காளி சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பஞ்சாபி சமோசா ரெடி. நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.